2016ஆம் ஆண்டுக்குரிய முதலாவது என்னுடைய அமைப்பு இன்று விசேடமான சூழ்நிலையாக என்று அபிசமாளிக்கிறேன். கௌரவ பிரதிநிதிகள் அவர்களே, ஏனைய கௌரவர்களே, இந்த கூட்டத்தை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். கல்முனை உருதுவா அகாடமி மாணவ மாணவிகளே, அந்த அகாடமியின் பணிப்பாளர் சாந்தில் அவர்களை விரைவாக இந்த பிள்ளைகளை இங்கே காட்ட வேண்டும் என்பதற்காக அவருக்கு பயிற்சி பாராட்டி இதனை உதவியாளரை குறித்து என்னுடைய அழைப்பை ஏற்று விசேடமாக ஒரு ஆணையாளர் அவர்கள் அமைக்கிறார்கள். அதுபோல் இவ்வருடம் சேவைக்கு சேர்ந்த அந்த மாணவர் சேவைக்கு சேர்ந்த அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் செயலாளர் திரு அவர்களை வரவேற்று இன்றைய கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறேன். கூட்டத்தின் நிறுத்தினர் கடந்த மாத கூட்டறிக்கையை அங்கீகாரத்திற்கு கடந்த மாத கூட்டறிக்கையை சகோதரர் நட்டாண்ட அவர்கள் தெரிவித்த சகோதரர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக அரசியல் அவசர சம்பந்தமான விடயங்களை நாங்கள் சொல்லலாம். அது மிகவும் ஆழமாக பேசப்பட்டு என்பதனால் அதை இன்று சொல்லாமல் என்றால் 3 தனிப்பட்ட உறுப்பினருடைய கௌரவத்தினுடைய பேரலை என்பதனால் அது சம்பந்தமான 2 உரைகளை ஆற்ற வேண்டிய தேவை என்பதனால் அதை நாங்கள் அடுத்த மாத எங்களுடைய கூட்டத்திற்கு நேர்த்தினரை சேர்த்துக் கொள்ளும் என்னுடைய அனுமதியை பெற்றுவிட்டு நிதிநிலைய குழு கூட்ட தீர்மானங்கள் கௌரவ உறுப்பினர் அபார் அவர்களுக்கு வழிய கௌரவ உறுப்பினர் அமீர் அவர்களை அறிவிக்கின்றார்கள். கௌரவ வீரர்களே, கௌரவ விருது அவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, பாடசாலை மாணவர்களே, ஆசிரியர்களே, சத்தியார்களே, ஆணையாளர்களே, வழங்கிற்கு நன்றி. இங்கே இடிப்புல கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் கூடுதலானவை வாகனத்துக்கே செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வாகனங்களுடைய செலவுகளை பார்க்கும் பொழுது இதிலே மோட்டாரிகள் இடம்பெற்றிருப்பதாக நான் அறிகிறேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வாகனங்களுக்கு கொள்வனம் செய்யப்பட்டிருக்கின்ற உறுதிப்பாகங்கள், டயர்கள், இந்த விடயங்களிலே அந்த வாகனத்தின் சாரதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் நாங்கள் கவலை செலுத்துவது இல்லாவிட்டால் இந்த மாநகர சபைக்குரிய பணங்கள் எல்லாமே இந்த வாகனங்களுக்கு செலவு செய்யப்படும் என்பதை நான் உங்களுக்கு கவனமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் அண்மையிலே நான் ஒரு டயர் கடைக்கு போயிருந்தேன். எனது வாகனத்துக்கு டயர் வாங்குவதற்கு அங்கே வாகனத்தின் உரிமையாளர் அவருடைய ஆதரத்தில் இருக்கவில்லை. நான் அவரை தேடுகின்ற பொழுது ஒரு பூச்சிய அறைக்குள் நமது இங்கே வேலை செய்யும் ஒரு டிரைவரும் அவரும் நகர்ச்சிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இங்கே வந்து விசாரித்த பொழுது அந்த கடையை நாங்கள் டயர் கொள்வதற்கு செய்திருந்தோம். அந்த கடைக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் புதிதாக வாகனங்களுக்கு டயர் வாங்குகின்றார்கள்.
இந்த சபைக்கு தெரியாமல் இருப்பவர்களுக்கு தெரியாமலே ஏற்கனவே வாங்குகிறார்கள். ஆனால் இந்த நாயர்கள் மீண்டும் பழைய நாயர்கள் இந்த இப்போது ஒப்படைக்கப்படுகின்றதா? இவைகளை நாங்கள் கவனம் செலுத்துவது. அது மட்டுமல்ல, வாகனங்களுக்கு டீசல் அடிப்பதற்கு கூட குளறுபடிகள் இருக்கின்றது. இங்கே ஓரத்தை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே டீசல் அடிக்காமல் பணத்தை பெற்றுக்கொண்ட சம்பவங்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் கௌரவ உறுப்பினர்கள் நிதிக்குழுவுக்கு மக்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். நீங்கள் அங்கே வருகின்ற நிதிக்குழு தீர்மானம், அதாவது வாகனங்கள் கொள்கை செய்யப்படக்கூடிய அச்சாட்டு சாதனங்கள் சரியாக இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2-3 மாதங்களுக்கு முன் நீங்கள் வாகனம் சம்பந்தமாக ஒரு குழுவை அமைத்திருந்தீர்கள். பிரதிமைய கல்வியில் அந்த குழுவில் நான் இருக்கின்றேன். ஆனால் அந்த குழுவை கடந்த கூடியது நாங்கள் அப்ரூவ் பண்ணால் வாகனங்களுக்குரிய உதிரிப்பான்களையோ தயாரிகளையோ வாங்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் ஒரு தடவை கூடினோம். அதன் பிறகு என்ன நடந்தது தெரியாது. சபை அந்த குழு கூடவில்லை. ஆனால் வாகனங்களுடைய உதிரிப்பான்கள் ஒழுங்கு செய்யப்படுகின்றது. இந்த நிதிக்குழு அறிக்கை நீங்கள் பார்த்துக்கொண்டால் தெரியும், கூடுதலான பணம் இயற்கையை செலவு செய்யப்படுகின்றது. ஆகவே இப்படி நடந்து கொண்டிருந்தால் இந்த சபையை எதிர்காலத்தில் எடுத்து ஒரு சட்டம். ஆகவே கௌரவ மேலாளர்களை இதுக்குரிய ஒழுங்கான ஒரு குழுவை அமைத்து இனி வருங்காலங்கள் ஊழல்கள் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பது வருமான கருத்தை விடுவது ஏற்றுக்கொண்டு இனிமேல் தானே ஏற்றுக்கொண்டு அது சம்பந்தமான கவலையை கொடுக்கும். நாங்கள் 2016 ஆண்டுடைய நகர்ப்புற சேவைகள் ஒதுக்கப்பட்ட நிதி எங்களுக்கு வழங்கப்படவில்லை. புதிய முறை வழங்கப்பட்டு ஏனைய பகுதிகள் செயல்கள் கண்டிப்பாக வழங்கப்படவில்லை. அதற்கு அமைவாக மூலமுறை நிதியின் கொள்கை மீண்டும் அதை சமர்ப்பிக்கப்பட்டு நிதி கொடுத்தால் அடுத்த நிதி கொடுத்து கடவுள் வாழ்க்கை